உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள புதிய காசா சம்பவம். உயிருக்கு போராடியவர்கள் மீது புல்டோசரை ஏற்றி கொன்ற கொடூரம். 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கடத்தல். காசாவில் உணவு வேண்டி வரிசையில் காத்திருந்த நிராயுதபாணிகள் மீது துப்பாக்கி, பீரங்கி, ட்ரோன்கள் மூலம் பலமுனை தாக்குதல் நடத்தி கொடூர இன அழித்தொழிப்பை அரங்கேற்றியுள்ளது இஸ்ரேல். 104 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 700க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். இந்த தாக்குதலின் போது பல கொடூரங்களை இஸ்ரேல் அரங்கேற்றியிருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் மீது கவச வாகனம், புல்டோசரை ஏற்றி மண்ணோடு மண்ணாக நசுக்கப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையால் கடத்தப்பட்டு அடையாளம் தெரியாத இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உதவிகள் வழங்கப்பட்ட இடத்தில் ஒரு கும்பல் இராணுவத்தை நோக்கி தாக்குதல் நடத்தும் வகையில் வந்ததால் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது. ஆனால் இதற்கு காரணம், அந்த பகுதியில் நேற்று நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் முன்னேற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டு சில ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதால் அதற்கு பழி தீர்க்கவே அப்பாவிகள் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீன போராளி குழுக்கள் லெபனான் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளன.